துவட்டி புழிஞ்சாச்சு, இன்னும் தண்ணி இருக்குது. நல்ல துண்டை முக்கியாச்சு, ஆனால் இன்னும் தண்ணி இருக்குதே. அப்படின்னு என்ன அர்த்தம்? விட்டகுறை தொட்டகுறை என்று அர்த்தம். அப்போ விட்டகுறை தொட்டகுறை என்றால் என்ன? அப்போ எதை நீங்கள் மறக்கக்கூடாது? இப்போ கடந்த 5 ஆண்டுகளாக கண் விழித்து விழித்து 5 ஆண்டுகளாக பிதற்றல் பித்தனாகி பேதனாகி என்ன துன்பம் துயரம் இழந்தது. நீ ஒன்றுமே இல்லை, நீ இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. அப்படி தான் ஃபோன் வந்துடுது கும்பராசிக்காரவங்களுக்கு. நீ இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அப்படி சொன்னவங்க எல்லாத்துக்கும் விடியும் வரை காத்திரு, கண்டிப்பாக விடிய போகின்றது. உங்களுக்கு ஒரு நற்செய்தி, உங்களுக்கு நல்ல வாய்ப்பு வரப்போகின்றது. எப்போது? கண்டிப்பாக பாதச்சனி விசுவாவசு வருஷம். சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு கம்ப்ளீட்டாக பாதச்சனி வயதை பார்த்துக்கோங்க, பாதச்சனி தசாபுத்தியை பார்த்துக்கோங்க. மறக்காதீங்க. நாங்கள் சொல்கிறது எல்லாமே பொதுவான கருத்துக்களாக இருந்தாலும் பாதச்சனி பலனை கொடுக்கும், திருமணத்தை கொடுக்கும், யோகத்தை கொடுக்கும், புத்திரபாகத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும், எல்லா வகையிலையும் ஒரு தெளிவு உணர்வுகளை கொடுக்கும். அழகாக நிற்கலாம், அரசியலில் அழகாக நிற்கலாம், ஆன்மீகத்தில் ஜெயிக்க போகிறது கும்பராசி. ஏன்னா பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கொடுத்து ஆகணும், டீஆக்டிவ் செஞ்சு ஆகணும் கும்பராசிக்கு. அப்போ யாரை வணங்கணும்? 29/3 நீங்கள் யாரை வணங்கணும், எதை செய்யணும்? நிச்சயமாக சனீஸ்வரன் சம்பந்தப்பட்ட எந்த தலமாக இருந்தாலும் சரி, அது சோழவந்தான் படித்துறை சனீஸ்வரன் இருந்தாலும் சரி, அது தேனி குச்சனூர் எம்பெருமானாக இருந்தாலும் சரி, அது திருநள்ளாற்ற எம்பெருமான் இருந்தாலும் சரி, திருக்கொல்லிக்காடு இருந்தாலும் சரி, காரைக்குடி பக்கத்தில் நிறைய கோயில் இருக்குன்னு நம்ம வணக்கத்துக்குரிய ஐயா சொல்லியிருக்காங்க. சிவல்புரி ஐயாலும் நல்லா சொல்லியிருக்காங்க, அந்த ஏரியாக்காரனாலும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு இந்த 29/3/2025 9/29/3/2025 ஒரு அற்புதமான ஒரு மகத்தான எல்லா கஷ்டத்தையும் எல்லா நஷ்டத்தையும் நீந்தி நிறைவேறக்கூடிய இடத்துக்கு வந்துட்டீங்க, கரைக்கு வந்துட்டீங்க. ஒரு 10 நிமிஷம் தான் கரைக்கு வந்துட்டீங்க. யார் வழிபாடு? சனீஸ்வரர் வழிபாடு மறக்காதீங்க, பிள்ளையார் வழிபாடு மறக்காதீங்க. கண்டிப்பாக கும்பராசி நேயர்களுக்கு கால பைரவர் கொஞ்சம் கூட மறக்காதீங்க, கால பைரவரை கொஞ்சம் கூட மறக்காதீங்க. கால பைரவர் அவ்வளவு நவக்கிரகங்களுக்கு தலைவன், சனீஸ்வரனுக்கு குரு. அவரை கண்டிப்பாக வணங்குங்க. இந்த பாதச்சனி பலனுள்ள சனியாக மாறும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.